விவிசிட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே விபச்சாரிகளா? சொல்லுங்க பாப்போம். விபச்சாரிகளா? அப்படி ஒருவன் சொல்லியிருக்கிறான் என்றால் அவனை சும்மா விடலாமா? நாம விஜயின் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு. நானே விஜயை விமர்சிச்சிருக்கிறேன். அதற்காக ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையே விபச்சாரிகள்னு ஒருத்தவன் பொது வெளியில சொல்றான் அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு நான் அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன், வருந்த மாட்டேன், விபச்சாரிகளை விபச்சாரிகள் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்றான் அப்படின்னா அவனுடைய புத்தி எப்பேற்பட்ட புத்தி? அவனை சும்மா விடலாமா? அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னாக்க, நம்ம சேனலுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னாக்க நாம போடக்கூடிய அரசியல் காணொலிகள் தினம்தோறும் அப்டேட் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். அதனால சொல்றோம். புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே, பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. அப்துல் கலாம் பேர்ல ஒருத்தவன் கட்சி ஆரம்பிச்சான். அப்துல் கலாமினுடைய உதவியாளர் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுக்கி பையன். அந்த ஒரு நல்ல மனிதனுடைய பெயர்ல கட்சி ஆரம்பிச்சு வசூல போட பார்த்தான். அது செல்லுபடி ஆகலன உடனே இன்றைக்கு திமுகவினுடைய ஆதரவாளராக மாறிட்டான். நமக்கு தான் தெரியுமே, இந்த கருணாநிதி குடும்ப கழிசடைகளோடு எவனெல்லாம் சேருகிறார்களோ அவர்களும் கழிசடையாக மாறிடுவாங்க. அந்த பன்றி கூட சேர்ந்த கன்றும் நாரும் சொல்லுவாங்கல்ல, அந்த போலதான். அப்ப திமுகவுல எவெல்லாம் போய் சேரனானோ அவனுக்கு கருணாநிதியுடைய புத்தி ஒட்டிக்கும். அந்த கருணாநிதி புத்தி இப்படிதான் சிந்திக்கும். ஒரு சேனல்ல நேர்காணல உட்காந்துட்டு என்ன பேசுறாங்கன்னாக்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா இப்பேற்பட்ட தமிழ்நாடுலதான் ஒரு தற்குறி கூட்டம் உருவாகி இருக்கிறது. அவருக்கு நான் அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்பேன் அப்படின்னு விஜயனுடைய ரசிகர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு இந்த பொன்ராஜ் ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல உட்காந்து பேட்டி கொடுத்திருக்கான். ஒண்ணு அந்த சேனல்காரனாவது இதை வந்து ஆனா இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு, இதை நாங்க கட் பண்றோம் சொல்லி அவன் கட் பண்ணி போட்டிருக்கணும். ஒண்ணு இவனாவது தம்பி நான் தவறுதலா வாயை விட்டேன், இந்த சீனை கட் பண்ணிட்டு வீடியோ போடுங்கன்னு இவனாவது சொல்லியிருக்கணும். அப்போ இவனுக்கு அதை போடுறானுங்கன்னா கான்ட்ரவர்சியை வேணும்னே கிரியேட் பண்ணணும். தன்னை ஒரு பெரிய புளுத்தியாக இந்த ஊருக்குள்ள காட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொன்ராஜும் அந்த யூடியூப் சேனலும் அப்படியே அந்த காணொலியை வெளியிடுறாங்க. அந்த காணொலி வெளியே வருது, அந்த காணொலி சர்ச்சையாகுது. உடனடியாக இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாருனாக்கா அந்த பொன்ராஜுக்கு கால் பண்ணி கேட்கிறாரு, ஏங்க என்னங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய எல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லிட்டு புதுவெளியில இப்படி அபாண்டமா பேசுறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் என்ன தப்பு இல்லையே, இதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் சரியா தானே கேட்டிருக்கேன். பொண்டாட்டியா கூட மாறுவோம்னாக்க இதெல்லாம் என்ன மாதிரியான பழக்கம்? ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அப்பெல்லாம் அவங்க நாதாரி குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தானே, அப்போ அவர்கள் விபச்சாரிகள் தான் அப்படின்னு மீண்டும் அழுத்தி சொல்றான். மீண்டும் அந்த பத்திரிகையாளர் சொல்றாங்க, ஏங்க இதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்களா? எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்களே, பொது வெளியில விமர்சனம் ஆகுது, இதற்காக நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்க விளையாடுறது நான் எதுக்குங்க வருத்தம் தெரிவிக்கணும், நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? விபச்சாரி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை அவன் சொல்றான் அப்படின்னா அவனை எல்லாம் எதை கலட்டி அடிக்கிறது? பொது வெளியில விபச்சாரிகள் அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க வந்து விபச்சாரி தான் கூப்பிடணும். நாம விஜயனுடைய ரசிகர்கள் வந்து அன்பின் மிகுதியால சொல்றாங்க தான், நாமளும் விமர்சிச்சிருக்கோம் தான். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம விமர்சிச்சிருக்க மாட்டோம். என்னங்க பொண்டாட்டியா கூட இருப்பேன்றீங்க அப்படின்லாம் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நாமளே கலாய்ச்சிருக்கோம், நாமளே விமர்சிச்சிருக்கோம். அந்த விமர்சனம் என்பது ஒரு எல்லைக்குள்ள இருக்கணும், எல்லை மீறி போகக்கூடாது. ஒரு தனி நபர் பெண்களையோ அல்லது தனி நபரையோ இப்படி பேசுவது அவர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு பண்ணணும். அந்த பொன்ராஜ் மேல புடிச்சு உள்ள போடணும், இந்த மாதிரி பொறுக்கி பையன் மேல. பொதுவெளியில உட்காந்துட்டு அத்தனை லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு காணொலிகள்ல போயிட்டு விபச்சாரிகள் ஒரு கட்சியை சார்ந்த பெண்களையே இப்படி கொச்சப்படுத்துறானா இவனெல்லாம் என்ன பண்றது? சொல்லுங்க பாப்பா. இதை வேடிக்கை பார்க்கிறது. இத்தனைக்கு இவன் திமுக ஆதரவாளர், திமுக மேடைகளில் பேசிய நபர் இந்த பொன்ராஜ். அப்ப திமுக காரன் புத்தி இப்படிதான் இருக்கும். திமுக காரன் பெண்களை இப்படிதான் இழிவுபடுத்துவோம், தொடர்ச்சியாக இப்படிதான் இழிவுபடுத்திட்டு வரானுங்க. இதோ 2 நாளைக்கு முன்னாடி கூட திரும்ப பெண்களை இழிவுபடுத்தி பேசி எஸ் வி சேகர், திமுக ஆதரவாளர் எஸ் வி சேகர் அவர் பேசினாரு, புதருக்குள்ள ஏன் அந்த பொண்ணு போறா, புதருக்குள்ள என்ன போலீஸ்காரங்க லைட் அடிச்சா பார்க்க முடியும், லைட்டா செட் பண்ண முடியும், ஏன் போறா, நம்ம வீட்டு பெண்ணை நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு முத்தான கதிரத்தை உதிர்த்தான். இப்ப அவனை போட்டு செருப்படி அடிச்ச உடனே அவன் மன்னிப்பு கேட்டான், இவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றான். அப்ப இவன் மீது வழக்கு பதிவு செய்தால் என்ன? ஆனா இந்த திமுகவுடைய காவல்துறை வழக்கு பதிவு பண்ணாதுங்க, புரியுங்களா? வழக்கு பதிவு பண்ணாது. அப்ப இதை தமிழ்நாடு மக்கள் பாருங்க, இந்த திமுக வாயிலிருந்து எத்தகைய வார்த்தைகள் வருது, பெண்களை இவனுங்களை என்னவா நினைக்கிறாங்கன்னு.
விஜய்க்கு நான் பொண்டாட்டியா கூட போவேன்னு சொல்றேன். அது அன்பின் மிகுதியால ஒரு எங்க விஜயை வந்து எங்க தலைவரை எல்லாரும் விமர்சிக்கிறாங்களே, எங்க தலைவரை எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்ற ஒரு ஆத்திரத்துல கூட ஒரு வார்த்தை வந்திருக்கும். நாமளும் விமர்சிச்சோம் அந்த காணொலியை பார்த்துட்டு. அதுக்காக இந்த அளவுக்கு விமர்சிக்கலையே தரம் தாழ்ந்து நாம. அப்போ ஒட்டுமொத்த தாவேகா பெண்களை விபச்சாரிகள் சொல்றான்னா இவன் புத்தி எப்பேற்பட்ட புத்தி? இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் அவனை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நியாயம்தான். எங்க இந்த விஷயத்துக்காவது விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டாரோ அப்படின்னு நான் நினைச்சேன். கடைசியில விஜய் அவர்கள் வந்து நேராக டிஜிபி அலுவலகத்துல போய் இவன் மீது வழக்கு பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு தாவேகா நிர்வாகிகளோடு விஜய் நேரடியாக களத்துல போயிட்டு புகாரும் கொடுத்திருக்கிறார். விஜய் தரப்புல இருந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க தாவேகா பெண்களை விபச்சாரிகள்னு ஒருத்தன் திட்டிருக்கான், அவன் மீது வழக்கு பதிவு பண்ணுங்க. இதைத்தான் விஜய் கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். புரியுதுங்களா? இதைத்தான் நாங்கள் விஜயிடம் எதிர்பார்க்கிறோம். களத்துல இறங்கி வாங்க, உங்களுக்காக குரல் கொடுங்க, உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்காக குரல் கொடுங்க தான் நாங்க கேட்கிறோம். இதை செய்யுங்கன்னு சொல்றோம், அரசியல் செய்யுங்கன்னு சொல்றோம். இப்போ தாவேகா பார்த்து அதிமுக பயப்படும் சில பேர் சொல்றாங்க இல்ல, அதிமுக பயப்பட்டாக்க நாங்க ஏன் விஜயை கூப்பிடுறோம், களத்துக்கு வா நாங்க ஏன் கூப்பிடுறோம்? அப்பா அவன் அப்படியே கம்முன்னு முடங்கி கிடக்குறாரு, வீட்டுக்குள்ளே இருக்காரு, அப்படியே இருக்கட்டும் தானே அதிமுக பயப்பட்டான்னு நினைக்கும். அதிமுகவுக்கு எவனை கண்டும் பயம் கிடையாது. அதனால நீ எவனா இருந்தாலும் வா, களத்துல வா, நாங்க சந்திப்போம்னு கூப்பிடுறதுக்கு தைரியமா கூப்பிடுறது காரணமே அதான். விஜய் நாங்க களத்துக்கு வான்னு தான் சொல்றோம், வராதெல்லாம் நாங்க சொல்லலையே, களத்துக்கு வாங்கன்னு தானே சொல்றோம். அவர் தான் வரமாட்டேங்கிறாரு. இன்னைக்கு ஏதோ வந்துட்டாரு. இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். வாழ்த்துக்கள். உண்மையாகவே அவருடைய கட்சி பெண்களுக்கு, அவர் அண்ணனா நினைக்கக்கூடியவர்கள், தம்பியா நினைக்கக்கூடியவங்க, மகனா நினைக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இன்னைக்கு களத்துக்கு வந்தார்ல, இதைத்தான் இறங்கி செய்யுங்க விஜய் நாங்க சொல்றோம். இன்னைக்கு வந்து புகார் அளித்திருக்கிறார். ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? வாய்ப்பில்லை. இவர் புகார் அளிச்ச உடனே திமுக என்ன பண்றான்னா, சங்கீதா அவர்களை, அதாவது விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்களை ஒரு ஐட்டம் அப்படி சொல்லிட்டு, இந்த தாவேகாவினுடைய உங்களுடைய தற்குறிகளே இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தாவேகா தம்பிகள் போட்ட பதிவை தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. இன்னைக்கு நாம அப்பயே சொன்னோம்ல, விஜய் அவர்கள் அவருடைய தம்பிகளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு. இப்ப எங்க வந்து நிக்குது பத்தியா? இன்னைக்கு என்ன பண்றானுங்க திமுக? சங்கீதா அவர்களை கேவலமாக கீழ்த்தரமாக திட்டிய தாவேகா ரசிகருடைய பதிவுகளையே தூக்கிட்டு வந்து போடுறாங்கல்ல. உன் பொண்டாட்டியே ஒருத்தன் வாங்க கட்சிக்காரனே இப்படி அசிங்கமா திட்டிருக்கான், அதுக்கே நீ கொந்தளிக்கல, இவனுக்கு என்னையா நீ வக்காலத்து வாங்க வர, இவனை என்னையா நீ கேள்வி கேட்க, உனக்கு என்னையா தகுதி இருக்குன்னு இன்னைக்கு வரானுங்களா திமுக காரனுங்க? இப்ப திமுக மேல தப்புன்னு நீ சொல்ல முடியுமா? சொல்லு பாப்போம். தாவேகா தம்பிகள் எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இதுக்காக நாங்க சொல்றோம், தாவேகா தம்பிகள் அரசியல் தெரியாத தற்குறிகள் நாங்க சொல்றது காரணமே இதுதான். நீங்க மட்டும் வாயை வச்சு குதறிட்டு போயிடுறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இப்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சா? இன்னைக்கு சங்கீதா அவர்களை ஐட்டம் அப்படின்னு சொல்லி திட்டின அந்த தாவேகா தம்பியினுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு திமுக அத்தனை பேரும் பரப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க உங்க கட்சி தலைவனுடைய மனைவியே இப்படி அபியூஸா பேசிட்டு மத்தவன் என் கட்சி பெண்களை அபியூஸா பேசுறேன்னு சொல்றதுக்கு அப்புறம் தாவேகா தம்பிகளுக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க பாப்பா, என்ன தகுதி இருக்கு? இல்ல விஜய்க்கே என்ன தகுதி இருக்கு? என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தலையாடான்னு அவர் அன்னைக்கு கொந்தளிச்சிருந்தா, கண்ட்ரோல் பண்ணியிருந்தா, என் ரசிகர்கள் இந்த மாதிரி தவறா பேசாதுன்னு அவர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாக்க இன்னைக்கு இந்த விமர்சனம் வந்திருக்குமா? அப்போ உன் சொந்த பொண்டாட்டியை விமர்சிக்கும் போது விமர்சனம் பண்ணாதவன் அடுத்தவன் வந்து அடுத்த வீட்டு பெண்களை விமர்சிக்கும் போது நீ வந்து களத்தில் நிக்கிறனா, நீ எல்லாம் மனுஷனானு திமுக கேட்கறான். அவன் கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்ப அவனும் இதுக்கு வந்து ஈக்குவல் பண்றான்ல. அப்ப பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஆமாங்க, கட்டண பொண்டாட்டிக்கே இவர் போய் வக்காலத்து வாங்கல, கட்டண பொண்டாட்டியை சொந்த கட்சியாரன் விமர்சிக்கும் போதே வக்காலத்து வாங்கல, இவர் நாங்க ஊரா ஓட்டு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? மக்கள் மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். அது முதல்ல இந்த தாவேகா தம்பிகள் புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அரசியல் கத்துங்கடா, படிங்கடான்னு சொல்றது. வீடியோவை பார்த்துட்டு விஜய் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அரசியலுக்குள்ள போனா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும் நீங்க. எனவே இந்த பொன்ராஜ் பேசிய இந்த பேச்சுன்னு இருக்குல்ல, இது கண்டிக்கத்தக்கது. திமுக காரனுடைய ஒவ்வொரு மனதிலும், புத்தியிலும், ரத்தத்திலும், சதையிலும் பெண்களை அபியூஸ் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பெண்களை ஒரு போக பொருளாக, போதைப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் அந்த திமுக காரங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் திமுகவில் போய் எவன் சேர்ந்தாலும் அல்லது திமுகவில் இருக்கிறவனோ அவனுடைய வாயிலிருந்து இத்தகைய சாக்கடைத்தனமான வார்த்தைகள் வருகிறது. அப்போ பொன்ராஜ் அவர்கள் அவன் மன்னிப்பு கேட்டாலும் இதன் பிறகு வருவான், நான் வருந்துகிறேன், தவறாக பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் அவனை விடக்கூடாது. அவன் மீது வன்கொடுமை வழக்கு போடணும். போட்டு கடுமையான நடவடிக்கை அவன் மேல எடுத்தாதான் நாளைக்கு இன்னொருத்தவன் பேச மாட்டான். இதை தாவேகாவினர் விடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தொடர்ச்சியான சட்ட போராட்டம் நடத்துங்கன்னு சொல்றேன். அவனை கைது பண்ற வரைக்கும் போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்றோம். தூக்கி உள்ள வைங்க அவனை. அப்படியான திமிர்த்தனம் விபச்சாரின்னு சொல்றானாக்க, அவன் வீட்டு பொண்களை அவனாவது விபச்சாரின்னு சொன்னா அவன் சும்மா இருப்பானா? சொல்லுங்க பாப்பா, சும்மா இருப்பானா அவன்? அப்போ ஊரா வீட்டு பொண்களை நீ மாட்டும் விபச்சாரின்னு சொல்லிட்டு போவ, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும். இது ஒண்ணு விஜய்க்கு முட்டு கொடுக்கக்கூடிய பதிவு இல்ல. நாளைக்கு இன்னைக்கு தாவேகா பெண்களை விபச்சாரிகள் சொல்லவன் நாளைக்கு எந்த கட்சி பெண்களை வேணாலும் விபச்சாரின்னு சொல்லுவான்.
இவன் போன்ற விஷக்கிருமி எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். எனவே பொன்ராஜ் பேசிய இந்த பேச்சுகள் என்பது கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது. இந்த தமிழ்நாடு காவல்துறை அவன் மீது கடுமையான வழக்குகளை பதிவு செய்து அவனை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். அடுத்த முறை பேசுவதற்கு இவனுக்கு நான் கூசணும். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நன்றி.